வெல்கம் டு எஸ்வி ஸ்போர்ட்ஸ் ஒய்டி யூடியூப் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் முடிஞ்சு பேரா ஒலிம்பிக்ஸ் 2024 பார்த்தீங்கன்னா 15 டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்படி இப்போ ஒலிம்பிக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி பேரா ஒலிம்பிக் ஆல் த அட்லீஸ்ட் ஆல் த கண்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். யாரெல்லாம் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு ஐடியா கிடைக்கும், உத்வேகம் கிடைக்கும். இவங்களுக்கு உடலில் தடை போட்டிருக்கலாம், ஆனால் யாருக்கும் மனதை தடை போட முடியாது. மன உறுதி, நம்பிக்கை, விடாமுயற்சி, இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதித்து விடலாம். முயற்சியும் இருக்க வேண்டும். ஒலிம்பிக்ஸ் கலந்து கொள்ளும் அனைவரும் ஏதாவது தடை இருக்கலாம். அதாவது கை கால்களில் ஏதாவது பிரச்சனை, குறைபாடு, உடலில் ஏதாவது ஒன்று டிசபிலிட்டியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எல்லாருடைய மனசு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஒன்று தான். மன உறுதி தான் காரணம். இந்த அளவுக்கு பிக் ஸ்டேஜ் கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய காரணம் மன உறுதி, தன்னம்பிக்கை. சாதித்து காட்ட வேண்டும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற மன உறுதி இருக்க வேண்டும் எல்லாரிடமும். இதை விட இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. தான் இவங்க ரியல் ஹீரோ ஆஃப் வேர்ல்ட் லைஃப். இந்த ஒரு வீடியோவில் யாரை பற்றி இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா, எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு டேபிள் டென்னிஸ் வீரர். இவங்க ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்லாக கீழே ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முன்னேற முடியாமல் தவிக்கிறீங்களோ, லாஸ் ஆகுதோ, பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை குறைவு, மனக்குழப்பம் யாரெல்லாம் இருக்கோ இவங்களோட ஸ்டோரியை பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வாழ்க்கையில். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக நான் 2016 ரியோ ஒலிம்பிக்கில் பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸில் போடுவாங்க ஸ்போர்ட்ஸில். அப்போ பார்த்தேன் இவங்கள பார்த்து கண்ணீரே வந்துருச்சு. நாம் இப்படி இருக்கோம், நல்லா இருந்தும் எத்தனையோ பேர் சாதிக்க முடியாமல் நம்ம இருக்கோம். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா இது கைகள் இல்லை, ஆனால் டேபிள் டென்னிஸ் வீரர் எப்படி இது கைகள் இல்லாமல் டேபிள் டென்னிஸ் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவரோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் பேர் பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை, இப்ராஹிம் ஹமாது. ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஜூலை 1, 1973 பிறக்கிறாரு. இவர் 10 வயதும் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ரயில் விபத்தில் இது கைகளை இழந்தார். அப்போது அவர் பார்த்திங்கன்னா நினைக்கவே இல்லை, வாழ்க்கை இன்னும் முடியல, இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்பிக்கை கைவிடலை, மனதில் உறுதியாக இருந்தாங்க, சாதித்து காட்ட வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு இருந்தாங்க. அவங்க உலகமே நாட்டு மக்களை யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அவர் இந்த அளவுக்கு வருவாங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க டேபிள் டென்னிஸோட இது. இப்ராஹிம் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு விபத்துக்கு அப்புறம் ஒரு வருடத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியேறவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வர ஆரம்பித்தார். மக்கள் அவரை பார்த்து அனுதாபம் பரிதாபப்படுத்துறதுனால பார்த்திங்கன்னா அவருக்கு அது பிடிக்கல. அவர் பார்த்திங்கன்னா ஃபுட்பால் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. சமநிலைப்படுத்த முடியாமல் பார்த்திங்கன்னா பல முறை காயமடைந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ் மேலே அவங்களுக்கு ஆர்வம் வந்தது. அவர் கிளப்பில் இருக்கிறாரு. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நண்பர்களுக்கு இடையே போட்டி நடக்க பார்த்திங்கன்னா நிராகரிக்கிறாரு. விஷயத்தில் பார்த்திங்கன்னா உடன்படவில்லை. பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பாயிண்ட் பார்த்திங்கன்னா என்றாரு. அதுக்கு ஆதரவு என்றாரு. பாயிண்ட் எண்ணிய போது பார்த்திங்கன்னா ஒருத்தங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒருபோதும் விளையாட முடியாது, இதில் தலையிட வேண்டாம் என்று அவங்க சொல்கிறாரு. அவங்களோட ஃப்ரெண்டு மேட்ச் விளையாடும் போது அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையே சேஞ்ச் பண்ண வச்சது. எப்படி விளையாடுவா உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா இது கைகள் இல்லை. அவர் பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ் எப்படி ப்ளே பண்ணுவார்னா தன்னுடைய கால் அண்டு மவுத் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுவார். அதாவது பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ் ரேக்கெட் மவுத்தில் பிடிச்சிக்குவார். காலில் பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ் பாலை வச்சு சர்வ் போடுவார். பெஸ்ட் பிளேயர். 1986 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் கரெக்டாக பார்த்திங்கன்னா ரேக்கெட் பிடிச்சி ப்ளே பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஆச்சு. விடாமுயற்சி தான் காரணம். பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு தாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதனை தொடர்ந்து இரவு பார்த்திங்கன்னா லேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவார். அவர் 3 வெளிப்பழக்கத்து மூலம் பார்த்திங்கன்னா உலகத்துக்கு பார்த்திங்கன்னா அறிமுகம் ஆகாது. 2013 ஆஃப்ரிக்கன் சாம்பியன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா 2 மெடல் வின் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து 2013 எகிப்து ஓப்பனில் பார்த்திங்கன்னா 1 மெடல் வின் பண்ணுறாரு. வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண தருணம் எது பார்த்திங்கன்னா 2014 யூடியூப் சேனலில் அவர் ப்ளே பண்ணுற வீடியோவை பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறாங்க.
அதன் மூலம் பார்த்திங்கன்னா உலகத்தில் அனைவரும் மனதிலும் பார்த்திங்கன்னா இடம் பிடித்தால் 43 வயதில் பார்த்திங்கன்னா பேரா ஒலிம்பிக்கில் வந்து கலந்துக்கிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா 2016 ரியோ ஒலிம்பிக்கில் தகுதி பெறாது அவங்க. அதாவது டேபிள் டென்னிஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய கிளாஸஸ் இருக்குது. டிசபிலிட்டி பொறுத்த வரை பார்த்திங்கன்னா கிளாஸஸ் பிரிப்பாங்க. கிளாஸ் 1 to கிளாஸ் 12 வரைக்கும் இருக்குது. அதில் இவர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 6 கேட்டகரியில் கலந்துக்கிறாரு. பிரிவில் பார்த்திங்கன்னா 9th பிளேஸ் பிடிக்கிறாரு. ஒற்றை சிங்கிள்ஸ் பிரிவில் பார்த்திங்கன்னா 11th பிளேஸ் பிடிக்கிறாரு. ஒரு கிரேட் எஃபர்ட் ஃபஸ்ட் ஒலிம்பிக் அப்பியரன்ஸ்லேயே மன உறுதியோடு பார்த்திங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்கு பார்த்திங்கன்னா தகுதி பெறாரு. டோக்கியோ ஒலிம்பிக்கில் பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ் பிரிவில் பார்த்திங்கன்னா 2 மேட்ச் தோற்றாலும் பார்த்திங்கன்னா டீம் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 6 கிளாஸ் 7 கேட்டகரியில் டீம் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ஃபைனலுக்கு தகுதி பெறாது. அதாவது பார்த்திங்கன்னா எகிப்ட் டீம் குவார்ட்டர் ஃபைனலுக்கு தகுதி பெறுது. அதை வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக கொண்டாடுறது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாக் அவுட்டுக்கு தகுதி பெற்ற ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு முயற்சி செய்து நாக் அவுட்டுக்கு தகுதி பெறுவது வந்து பார்த்திங்கன்னா எளிதான காரியம் இல்லை. அதே அவங்களுக்கு சேர்ந்த மிகச்சிறந்த சந்தோஷம். அது என்னது இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் ஃபார் எவ்ரி ஒன். யாரெல்லாம் பார்த்துங்க மனவலிமை தன்னம்பிக்கையில் இதை பார்த்து கற்றுக்குங்க. டெஃபினட்டாக வாழ்க்கையில் முன்னேறலாம். முயற்சியை விடலாவது 2 டைம் ஒலிம்பிக்கு தகுதி பெற்று அவர் எடுத்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவரோட ப்ராக்டிஸ் கிடைச்ச பாயிண்ட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு எடுத்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு சமம் அது டென்னிஸில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்